ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கவலை கொள்ளாதே. எது நடக்க வேண்டுமோ, எது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன். கவலை கொள்ளாமல் காலங்களை நீ கடந்து செல். யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. இன்பமானாலும் துன்பமானாலும் உன்னை தேடி ஓடி வர நான் இருக்கின்றேன். உனக்கு பக்க பலமாக துணையாக நான் இருக்கின்றேன். எதற்கும் நீ கலங்காதே. யாம் இருக்க பயம் எதற்கு உனக்கு? அப்பா உன் கூடவே தானே இருப்பேன். உன்னில் எழும் தேவையில்லாத மனம் மருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ 10ஆக பார்க்கின்ற உன்னுடைய கண்கள் அல்ல, உன்னுடைய மனம்தான். உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன்முன் உன்னையே யாரென்று காட்டுகின்ற அந்த கண்ணாடி முன்னில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை, அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும். நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகின்றாய். ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது. கைகள் திசை மாறி காண்பிக்கலாம், ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான். அதை நீ உணர்ந்து கொள். அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை நீ அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார். அவைகள் தோல்வியா இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷம் அனுபவம். அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது. வெற்றி என்பது தற்காலிகம்தான், ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள், அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் உன்னை நிச்சயம் வெல்ல வைக்கும். அதுதான் உண்மையான வெற்றி. உடனடியாக கிடைக்கும் வெற்றியை விட பொறுத்திருந்து கிடைக்கும் வெற்றியே உனக்கு நிலைத்து நிற்கும். அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதம் உடையதாக மாற்றும். நான் சொல்லும் வழிகளில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நீ இப்பொழுது அறிய ஆரம்பித்து விட்டாய். எது உண்மை என்று நீ உணர ஆரம்பித்து விட்டாய். இனி எல்லாமே உன் வாழ்வில் சுபமாக நடக்கப் போகின்றது. ஏனென்றால் உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த ரூபத்திலாவது வருவேன் என்று உன்னிடம் நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன். உனக்கு எந்த ரூபத்தில் காட்சி தருவேன் என்றும் சொல்லியிருந்தேன். அதுபோலவே கூடிய விரைவில் உன் வீட்டில் நான் காட்சி தரப்போகின்றேன். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகளை நடக்கச் செய்யப் போகின்றேன். உன் அப்பா உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே செய்து தரப்போகின்றேன். எது நடக்கவில்லை என்று நினைத்தாயோ அதை நடக்க வைக்கப் போகின்றேன். நிச்சயம் நடக்கும். நான் தான் உன் வீடு தேடி வந்து விட்டேனே. இனி எதற்கும் கலங்காதே. இன்பமானாலும் உன் கூடவே இருப்பேன், துன்பமானாலும் உன் கூடவே இருப்பேன். துன்பத்தை உன் அருகில் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன்.